வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வாராந்திர நிகழ்ச்சி. ஏற்கனவே மாதம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் வாரத்தில் வாரம் சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போது வருஷத்தை பற்றி வருஷம் சொல்கிறோம், அப்புறம் மாதம் சொல்கிறோம், பலன்கள், அப்புறம் இப்போ வாரம். இதையும் சுருக்கினா தினப்பலன்கள். இல்லை என்ன வித்தியாசம்னா, தினப்பலன்கள்ன்றது ரொம்ப ஆப்டு, அன்னன்னைக்கு சொல்கிறது. அது ரொம்ப கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வார பலன்கள் ஓரளவுக்கு ட்ரபிள்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, செய்ய முடியும். இப்போது இதில் என்னென்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது தினப்பலனில் வரும். வார பலன் அவ்வளோ ஷார்ப்பாக வராது, ஆனாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் அதிகம் தான். மாத பலனில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குறைவு தான் வரும், ஏன்னா அது பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. வருஷ பலன் இன்னும் பெருசு. ஸோ இதுதான் வித்தியாசம். ரெண்டாவது விஷயம், நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள்லாம் படிப்போம். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் பீட்டர் விட்டால்னு எழுதுவார். அதை படிக்கிறது ஒரு ஹேபிட்டு. அதாவது ஒவ்வொரு சண்டேவும் அதுக்கு எதுவும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பாதிப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒவ்வொரு சண்டேவும் இந்த வார பலன்கள் தரேன். இது டேட்ஸ் பேஸ்டு கிடையாது, 1ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு சண்டேவும் வந்துடும். சாட்டர்டே மோஸ்ட் ப்ராப்ளி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ சண்டே வரும். இது வேலிட் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. இப்போது அந்த வரிசையில் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற பலன்கள் 13ஆம் தேதி சண்டே, ஜூலை 13, 2025 சண்டே. அதுலேருந்து அடுத்த சாட்டர்டே கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்கிற பலன் வேலிடு. ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா, பெல் ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான இன்டிமேஷன் வந்துடும். சிம்மராசி நேயர்களுக்கு கேதுவும் செவ்வாயும் இருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப தொல்லையாக இருக்குதுன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 ஜிங்குன்னு ஆடின்னு இருந்தது. ஆமாம், அந்த மாதிரி கேதுவும் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்காங்க. செவ்வாய் கெட்டவர் இல்லை உங்களுக்கு. செவ்வாய் ஒரு விதத்தில் யோகக்காரர், பெரிய யோகக்காரர் தான். ஆனால் கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும், மனசில் ஒரு சோர்வுகள் ஏற்படும், நம்முடைய வேகம் என்பது தடைப்படும். இதெல்லாம் ஒரு அவுட்கம்மாக இருக்குது. அதனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்கணும். சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவீங்க, அதை நிறுத்துங்க. வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. வயசானவன் திடீர்னு ஐயோ உடம்பு முடியல, அவர் தூக்கின்னு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் வைக்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்க முடியாதது, அது விதிவசப்பட்டது. அது மாதிரி சில பிரச்சனைகள் சில பேர்களுக்கு ஏற்படும். எல்லாருக்கும் ஏற்படும் சொல்ல, பட் சில பேருக்கு ஏற்படும். மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு 2 நாள் சந்திராஷ்டமம் வருது. அது 16, 17 சந்திராஷ்டமம் வரும். ஸோ அந்த டேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், தொல்லைகள் அதிகம்தான். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சிறந்த காலம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல காலேஜஸ்ஸு அது மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படும். எஜுகேஷ்னல் சக்ஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். ஆனால் நல்ல வரன்கள் வரும். ஒரு ஆணாக இருந்தால் நல்ல பொண்ணு, ஒரு பொண்ணாக இருந்தால் நல்ல ஆண். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் என்ன பண்ணோம், நன்மைகளை மறைச்சிரும். அங்கே போயிட்டு தேவையில்லாத மூஞ்சியை காமிச்சு, அப்போது நீங்கள் ஒரு பெண்ணொன்று கண்டேன்னு ஒரு பெண்ணை பார்க்க போனீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லும், என்ன இருந்தாலும் முஸ்லீமாக இருக்கான், இவனெல்லாம் எவன்டா கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிடும். ஏன்னா அப்படியே உம்முன்னு உட்காந்திங்கன்னா. அதனால் சேர்ஃபுல் இருக்கணும். ஏன்னா உங்களை சொல்லி தப்பில்லை, உங்கள் ராசியில் உட்காந்துருக்க கிரகங்கள் அப்படி செய்யலாம். உங்களை சாதாரணமாக பேசும்போது ஐயோ ரொம்ப கோபக்காரர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா போகிறோம். மற்றபடி செயல் வீரராக திகழ்வதற்கும் இந்த கிரகங்கள் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு தருது. அப்போது இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம், நல்ல வாரம்தான். ஆனால் உங்களுக்கு ஓப்பன் மைண்டடாக நீங்கள் வச்சுக்கணும். மூட் ஸ்விங்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். பண்ணால் போகிறோம். இந்த வாரம் நல்ல வாரம் அமையும், நன்மைகள் வரும். லக்ஷ்மி கதவை தட்டுறா, நீ கதவை திறக்கணும் இல்லையா, நீ கெட்டியாக தாப்பால் போட்டு உட்காரக்கூடாது உள்ள. இதை ஞாபகத்தில் வச்சுங்க, அவ்வளோதான். அப்போது நன்மைகள் வரும்,
அதை முறையாக பயன்படுத்தினால் நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.